அன்பானவர்களே, சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களுக்கு நம்மால் ஒரு பதில் சொல்ல முடியாமல் நாம் தவிக்கின்றோம். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது, சூழ்நிலையில் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நாம் நினைக்கிறோம். தம்பி, சில சமயங்களில் அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, வழக்கம் போல. ரோமர் ரோமர் 8:28. நல்ல நல்ல வசனங்களை கண்டுபிடிச்சு சொல்றீங்களே தம்பி, வாசிக்கலாமா? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் வாசிங்களேன். அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களிலே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னேறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதாவது நல்ல ஒரு வசனம் நீங்கள் சொன்னீங்க. சில சமயங்களில் நமக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு, நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? ஆனால் ஏசாமீட்டில் கர்த்தரிடத்தில் உண்மையிலே அன்பு கூறுகின்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அநேக காரியங்களுக்கான அர்த்தம் அப்பொழுது நமக்கு புரியுறதில்லை. ஆனால் காலப்போக்கில் அதோட நன்மையை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ரொம்ப நடந்திருக்குது தம்பி. தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். காலேஜில் 36 years ஒர்க் பண்ணிவிட்டு ஹெச்ஓடி ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது, நான் சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு ஹிஸ்ட்ரி குரூப் தான் கிடச்சிது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போ எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் கூட அந்த டைமில் ஹிஸ்ட்ரி குரூப் இல்லவே இல்லை. அப்போ எனக்கு ஒரு 3 இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அது எனக்கு பின்னால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரீடாக இருக்கிற சமயத்தில் எங்கள் அப்பா சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய டாக்டர் நாங்கள் மெடிசன் அனுப்பணும்னு நினச்சோம். எவ்வளோ மார்க் இருந்தால் கூட கொஞ்சம் மார்க்கு குறைந்ததுனால கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப அப்செட்டாக இருந்தோம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட மெல்லி சத்தில் பேசினார். ஏன் உன் லைஃப்பில் உனக்கு நன்மைக்கா எல்லாம் மாற்றி கொடுத்தது மாதிரி ஏன் உனக்கு இது நன்மைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் மெடிசனுக்கு மேலே இன்ஜினியரிங் சேர்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது எல்லா விதங்களிலும் அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒருவேளை தம்பி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கலாம். நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அது நடக்கலை. அதனால் மறுபடியும் என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அன்பை தாப்பனே சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எதிர்பாராத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனம் கலங்கி தவிக்கலாம் கர்த்தாவே. எனினும் உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்ற நம்பிக்கையினை தந்த ஆசீர்வதியும். ஆமென்.